ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் ஏகேஎஸ்ஆர் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் இவங்க மீது செம்ம காண்டில் வந்து இருக்கிறாங்க. அதாவது ரீசெண்டாக ஏகேஎஸ்ஆரை பற்றி திருப்பூர் சுப்பிரமணியம் இவங்க பேசியது ஏகேஎஸ்ஆர் ஃபேன்ஸ் எல்லாருமே எரிச்சலை வந்து பாத்தீங்கன்னா உண்டாகி இருக்குது. ஸோ அப்படி ஏகேஎஸ்ஆரை பற்றி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி டேர் டெவில் திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, டேர் டெவில் திரைப்படத்தோட படப்பிடிப்பு விரைவில் ஆரம்பமாக போகுது. இந்த ஒரு திரைப்படத்தை ஏகேஎஸ்ஆரோட சொந்த நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. வேற எந்த தயாரிப்பாளரும் முன் வராத காரணத்தினால ஏகேஎஸ்ஆரே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்தை முன் வந்து தயாரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரீசெண்டா திருப்பூர் சுப்பிரமணியம் இவங்க ஏகேஎஸ்ஆரை பற்றி பேசியது பெரும் வைரலாக வந்து போயிட்டு இருக்குது. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அஜித் அவர்கள் மிகப்பெரிய உச்ச நடிகர் தான், அதில் எந்த மாற்று கருத்துமே வந்து கிடையாது. ஆனா அதே நேரத்துல தான் கேட்கிற சம்பளத்துல உறுதியாக இருக்கிற காரணத்தினால தான் அவரை படம் வைத்து எடுக்க ஆள் வந்து இல்லாம இருக்கிறாங்க. ஸோ தயாரிக்க ஆள் இல்லாத காரணத்தினால தான் அவரே படம் தயாரிக்க வந்துட்டாரு. படத்திற்காக ப்ரொமோஷன் வந்து போக மாட்டாரு. ஆனா கார் ரேஸோட ப்ரொமோஷனுக்கு மட்டும் வருவாரா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க்கோட ஏகேஎஸ்ஆரை பத்தி வந்து பேசியிருக்கிறாங்க திருப்பூர் சுப்பிரமணியம் இவங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏகேஎஸ்ஆர் ரசிகர்களை கொஞ்சம் காண்டாகி இருக்குது. ஆல்ரெடி ஏகேஎஸ்ஆர் படத்தில் நடிக்காம கார் ரேஸுக்கு வந்து போயிருக்கிறாங்க. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து நடிக்க போறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில படம் தயாரிக்க ஆள் இல்லாத காரணத்தினால அவரே வந்து பாத்தீங்கன்னா படம் தயாரிப்பதாக ஒரு சில வார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க, கோபம் வர்ற மாதிரி. இதை பத்தி ஏகே ரசிகர்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.